திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். தமிழகத்தில் ஆண்டுதோறும் 6.96 லட்சம் உயிரிழப்புகள் பதிவாகின்றன என்றும் அதிலே 23% உயிரிழப்புகள் மருத்துவமனையில் நடைபெறுகிறதாகவும், அது மட்டுமல்ல 73% உயிரிழப்புகள் வீடுகளிலேயே நடைபெறுகிறதாகவும் நம்முடைய பொது சுகாதாரத்துறை ஆய்விலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட உயிரிழப்புகளில் சில உயிரிழப்புகள் தேவையற்ற அஜாக்கிரதை நிமித்தமாக அல்லது போதுமான நோய் தடுப்பு இல்லாமையினாலும் நடைபெறுகிறது என்பதை அறிந்து கொண்டு இதை தடுப்பதற்கான போதுமான நடவடிக்கை எடுப்பதற்காக நம்முடைய உலக சுகாதார நிறுவனம், அதே போல் அதோடு இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து ஒரு ஆராய்ச்சி ஒன்றை நடத்தி வீடுகளில் நடைபெறுகின்ற இறப்புகளுக்கான காரணங்களை கண்டறிந்து அப்படிப்பட்ட இறப்புகளை முடிந்த அளவு தடுப்பதற்கு என்னெல்லாம் செய்யலாம் என்று அவர்கள் ஆய்வு செய்த பொழுது 2023ஆம் ஆண்டிலே கரூர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே நடந்த உயிரிழப்புகளில் வீடுகளில் வயது மூப்பு நிமித்தமாக நடந்த உயிரிழப்புகளை மாத்திரம் நேரடியாக போய் அதை குறித்த தகவல்களை அறிந்து கொண்டு தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்டு நடத்தின ஆய்வின் அடிப்படையில் சுமார் 98% உயிரிழப்புகளுக்கான உண்மையான காரணத்தை கண்டறிந்திருக்கிறார்கள். அதில் 20% இதய நோயினாலும் 7% நீரிழிவு நோயினாலும் உண்டாயிருக்கிறது என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்படிப்பட்ட வீடுகளில் நடைபெறுகின்ற உயிரிழப்புகளை தடுப்பதற்கு போதுமான அளவு அவர்களுக்கு தேவையான உடனடி மருத்துவ வசதி, அதே போல நோய் தடுப்பையும் உண்டாக்குவதற்கும் வரும் நாட்களிலே அதற்கு உதவி செய்யும்படியாக பல முன்னெடுப்பு காரியங்களை அவர்கள் செய்து கொடுப்பதற்காக முயற்சி எடுத்து வருகிறார்கள். ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளை, வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட இறப்புகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்படவும், பலவிதமான அச்சுறுத்தல் நிமித்தமாக திடீரென ஏற்படுகின்ற இதய நோய், திடீரென ஏற்படுகின்ற நீரிழிவு நோயின் பலவிதமான தாக்கங்கள், அதனுடைய ஏற்ற இறக்கங்கள் நிமித்தமாக ஏற்படுகின்ற பல்வேறு உயிரிழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்டாகிற சூழ்நிலைகளிலிருந்து ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு உயிரிழப்புகள் தடுக்கப்படவும் போதுமான நடவடிக்கைகள் எடுக்க முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. ஆகவே அடுத்ததாக வரும் நாட்களிலே பெரம்பலூர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இதே போன்ற ஆய்வு நடத்தப்பட இருக்கிறது. ஆகவே வரும் நாட்களில் இப்படிப்பட்ட திடீர் உயிரிழப்புகள் வீடுகளிலே நடைபெறுவது தடுக்கப்பட கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்க நம்முடைய மத்திய மாநில அரசு எடுக்கின்ற முயற்சிகளில் கர்த்தருடைய கரம் கூட இருக்கவும், பலவிதமான நோய்களிலே ஜனங்கள் சிக்கி மரிப்பது, அதிலிருந்து அவர்கள் பாதுகாக்கப்படுவது, கர்த்தர் கிருபை கூர்ந்து இப்படிப்பட்ட திடீர் மரணங்களிலிருந்து ஜனங்களை கர்த்தர் பாதுகாக்கவும், நோய் தடுப்பு முயற்சிகள் ஒவ்வொன்றும் எடுக்கப்படும் பொழுது அதற்கான ஒத்துழைப்பை மக்களும் கொடுக்கவும் கர்த்தர் கிருபை தர நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய தமிழகத்தில் ஆண்டுதோறும் பதிவாகியிருக்கிற உயிரிழப்புகளை கணக்கில் வைத்து வரும் நாட்களிலே ஆண்டவரே திடீர் உயிரிழப்புகள் ஆண்டவரை முடிந்த அளவு தடுக்கப்படுவதற்கு போதுமான மருத்துவ வசதி கொடுக்கவும், நோய் தடுப்பு காரியங்களை ஆண்டவரை முன்னெடுக்கவும் எங்களுடைய ஆண்டவரே சுகாதாரத்துறை மற்றும் உலக சுகாதார மையம், அதோடு கூட இணைந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து இப்படிப்பட்ட திடீர் மரணங்கள், உயிரிழப்புகளில் இருந்து எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு நல்ல பூரண ஆயுசோடு சுகத்தோடு பலத்தோடு ஜனங்கள் வாழ நீங்கள் கிருபை கூர்ந்து வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.
தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.